வணக்கம். உங்க வீட்டுக்குள்ளேயே சின்னதா ஒரு இயற்கை உலகத்தை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பானிய கலையான கோகேடமா பத்தி தான். இத பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இத செய்யறது எவ்ளோ ஈஸின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அட, நம்ப முடியுதா உங்களால? வெறும் 20 செகண்ட்ல ஒரு கோகேடாமாவை செய்ய கத்துக்கலாமா? இது நிஜமா? வாங்க இந்த சேலஞ்ச நாமளும் எடுத்துப்போம். இந்த அழகான கலைய எவ்ளோ வேகமா கத்துக்க முடியுதுன்னு பாப்போம். சரி, அந்த 20 செகண்ட் வாக்குறுதியை காப்பாத்த வேண்டாமா? வாங்க இந்த செய்முறைய ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம். உங்க முதல் கோகேடாமாவை செய்ய நீங்க ரெடி ஆகலாம். இத செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு பொருள் தான். ஒன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன செடி, அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மண் கலவை. அவ்வளவுதாங்க. இது ரெண்டும் தான் நம்ம கொக்கேடாமாவோட பேஸே. இப்போதான் வேலையே இருக்கு. ஃபர்ஸ்ட் மண்ணை ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்புறம் நாம எடுத்து வச்ச செடிய அதுக்கு நடுவுல மெதுவா வைக்கணும். கடைசியா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி டெக்கரேட் பண்ண வேண்டியதான். பாத்தீங்களா? சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் தான். சரி, இத செய்யறது ரொம்ப ஈஸின்னு பார்த்துட்டோம். ஆனா எதுக்கு இத செய்யணும்? அதுக்கு ஒரு சூப்பரான காரணம் இருக்கு. அதோட லைஃப் தான். இதேடோ கொஞ்ச நாளைக்கு இருக்கிற ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் கிடையாதுங்க. ஆமாங்க, நீங்க நம்பித்தான் ஆகணும். இத சரியா பாத்துக்கிட்டா உங்க கொக்கடாமா வருஷக்கணக்குல உங்க கூடவே இருக்கும். இது வெறும் சில நாள் சந்தோஷம் இல்ல, வருஷக்கணக்குல உங்க கூடவே வாழ்ற ஒரு உயிர் மாதிரி. உங்க உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான கிஃப்ட் இது. அப்போ நீங்க செய்யறது வெறும் ஒரு ஷோ பீஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அது வளரும், சுவாசிக்கும், சொல்லப்போனா உங்க வீட்ல ஒரு புது உயிராவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு அழகையும் ஒரு உயிர்ப்பையும் கொடுக்கும். இதுதாங்க கொக்கேடமாவோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, இப்போ இந்த கலைய கத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன? உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு இத ஒரு ஹாபியா வச்சுக்கலாம். இல்லனா அதுக்கு மேலயும் யோசிக்கலாம். என்ன அந்த 2 வழிகள்னு பார்க்கலாமா? வழி, உங்க வீட்டுக்கு நீங்களே அழகான உயிரோட்டமான ஆர்ட் பீஸ உருவாக்குறது. 2வது வழி, இதே திறமைய ஒரு பிசினஸா மாத்துறது. ஆமாங்க, நீங்க உருவாக்குற அழகான கோகேடாமாக்களை வித்து உங்க ஹாபிய ஒரு வருமானமா மாத்த முடியும். ஒரே ஸ்கில்ல, ஆனா 2 பெனிஃபிட். பாத்தீங்களா? எவ்ளோ சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல ஒரு சூப்பரான கோகேடாமா ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்ல வச்சு அழகு பார்க்கலாம், இல்லனா உங்க புது பிசினஸோட முதல் வெற்றியா இத கொண்டாடலாம். எவ்ளோ ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இது இல்லையா? இப்போ கோகேடாமாவோட சீக்ரெட் உங்களுக்கும் தெரியும். இந்த ஐடியாவை வச்சு உங்க கற்பனைக்கு உயிர் கொடுங்க. அப்போ என்னோட கேள்வி இதுதான். உங்க முதல் கிரியேஷன் என்னவா இருக்க போகுது? எந்த செடியை செலக்ட் பண்ண போறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.